ஐபிஎல் சீரீஸில் பார்க்க போகிற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு இந்த டீமுக்கு. 2 சீசன் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேப்டன்னால நமக்கு நிறைய கியூஆஸ் இருந்துச்சு. சுப்மன் கில் நல்லா தான் பண்ணார். பட் அன்லக் ஃபார் ஹிம், அவரால் சரியாக அதை வந்து செயல்படுத்த முடியல. பட் இந்த வாட்டி இவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எந்தெந்த பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 51 கோடி ரூபா வந்து ரிட்டன்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் 69 crores. பர்ஸில் இப்போ 15 லட்சம் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா 15 lakhs சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 25 பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணியாச்சு. இந்த 25 பிளேயர்ஸில் நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் வந்து பேட்ஸ்மென்ஸ். யாரெல்லாம் பேட்ஸ்மென்ஸ் பார்ப்போம். ஸோ சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேருமே ரீடைன் பிளேயர்ஸ். லாஸ்ட் டைமே ஜிடியில் விளையாடினவங்க தான். சாய் சுதர்ஷன் செம்மையான ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சுப்மன் கில் நம்ம சொல்லவே தேவையில்ல, செம்ம பர்ஃபார்மர். இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வாட்டி கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ஜிடிக்கு வந்திருக்காரு. கிளென் ஃபிலிப்ஸ் வந்து எப்போதுமே ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். திடீர்னு ஆடுவார், திடீர்னு ஆட மாட்டார். பட் இந்த வாட்டி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவர் பால் கொடுத்து நீங்கள் விக்கெட் எடுனா கூட எடுத்துருவார். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் கிளென் ஃபிலிப்ஸ். ஒரு நல்ல அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனில் அனுஜ் ரவாத் வந்து லாஸ்ட் டைம் ஆர்சிபி விளையாடாரு. இந்த வாட்டி அவங்க ஜிடிக்காக ஆட போகிறாரு. குமார் குஷாரா, அதே மாதிரி த கிரேட் ஜாஸ் பட்லர் செம்மையான ஒரு ஃபயரிங் பேட்ஸ்மேன். டெஃபினட்டாக ஜிடிக்கு வந்து அது பெரிய அட்வான்டேஜ். ஆல்ரவுண்டர்ஸில் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ரஷீத் கான், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், இவங்க 3 பேருமே செம்ம ஒரு பலம் தான் சொல்லலாம் ஜிடிக்கு. ஷாருக் கான் வந்து செம்மையாக ஃபயர் பண்ணுவார் லாஸ்ட் டைமில். ரஷீத் கான் சொல்லவே வேணாம், விக்கெட் வேணுன்ற போது எடுப்பார். தெவாட்டியா சொல்லிட்டு அடிப்பார். ஸோ இந்த 3 பேருமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ். இது இல்லாமல் நிஷாந்த் சிந்து, சாய் கிஷோர் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் ஒரு ஜெரால்ட் கோட்ஸி, செம்ம டாலான ஒரு பேஸ் பவுலர், நல்ல ஹிட்டர் கூட. ஜெயந்த் யாதவ், ஹர்ஷத் கான், கரீம் ஜானத் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், ரூதர்ஃபோர்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நம்ம வாஷிங்டன் சுந்தரும் இதில் தான் இருக்கார். இது இல்லாமல் லாஸ்ட் சீசனுக்கு ஆர்சிபியில் விளையாடின மஹிபால் லாம்ரார் வந்து இந்த வாட்டி ஜிடிக்காக விளையாட போகிறார். நல்ல பேட்ஸ்மேன். நிறைய டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு ஆர்சிபிக்கு அவரால். ஸோ இந்த வாட்டி ஜிடிக்கு வந்திருக்காரு. போலிங் ஸ்ட்ரென்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து 2-3 யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கெஜோல் ரியான்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர். பிரசீத் கிருஷ்ணா நல்ல பேஸ் பவுலர். நம்ம ஓல்டு வின்டேஜ்னு சொல்லலாம். இஷாந்த் சர்மா இருக்கார். மனவ் சூத்தரும் குர்னர் பிராரும் வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர், ஒரு நல்ல பேஸ் அட்டாக் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அப்ராடுன்னு சொன்னால் ஒரு போலிங்கில் வந்து பேஸ் போலிங்கில் வி ஹேவ் ககிசோ ரபாடா வந்து சொல்லவே தேவையில்லை, சரியான போலர். நல்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ் கொடுக்க வேண்டிய ஒரு போலர். இது இல்லாமல் ரொம்ப எமோஷனலான கனெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகமது சிராஜ். இவ்வளோ வருஷம் ஆர்சிபிக்கான முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆட போகிறாரு. அதுவும் நம்ம ஜிடிக்கு ஆட போகிறாரு. முகமது சிராஜ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரிலையபிள் பவுலர் தான். பட் ஐபிஎல் இந்த வாட்டி எவ்வளோ ஷைன் ஆக போகிறான்னு தெரில. ஸோ ஓவரால் இந்த டீம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் அ பேலன்ஸ் டீம். இந்த வாட்டி சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஜிடிக்கும் நிறையா இருக்குது. பட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த டீமை பற்றி அடுத்த நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.